உங்களுக்கு ஒருதலைபட்சமாக உங்களோட ஆக்கிற மட்டும் குறிப்பாக இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லுது. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாக சபையின் 3வது சாதாரண கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சி நிரலின்படி எமது கூட்டம் இடம்பெறும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நமது கூட்டத்தின் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். கடந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் இந்த கூட்டறிக்கையை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கௌரவ உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றனர். கூட்டறிக்கை அனைவருக்கும் அனுப்பி வைத்திருக்கக்கூடியதால நீங்க அனைவரும் வாசிச்சிருக்கீங்க. அந்த அடிப்படையில் முன்மொழிந்து வழிமொழி முரணா இருக்குது. அதுல மினிட்ஸ்ல உள்ளதும் நடந்ததும் இல்லை. வீடியோ ஆதாரங்கள் கிட்ட இருக்குது. அதுல உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, நீங்க சபையில போட்டு அந்த பாலிட்டுக்கான இலக்கணம் இருந்தீங்க. அதுல 3 பேர் தான் கை வச்சுனே இருக்கு. ஆனா அதுல வந்த மினிட்ஸ்ல வந்து 8 பேர் சொல்லணும். சபையில நடந்தது 3 பேர், குறை 8 பேர் எப்படி வந்து தெரியல. அதுல பாருங்க, நான் ஒன்றை முதல் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நாங்க கூட்டத்தை குழப்பறதோ மக்களுக்கு ரசைப்படோ எதுவுமே இல்லை. எங்களோட வாத பிரதிவாதம் போட்டு எங்களோட கருத்துக்களை முற்பட நீங்க ஓம்படுவீங்கன்னு சொன்னா கூடத்தை முற்பட நடத்துவோம். இல்ல அப்படி இப்படி குழப்பம் வருமானா அப்புறம் திருப்பி மங்கள வழியை போடுவாங்க. நாங்க அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. மினிட்ஸ் நாங்க ரெக்கார்ட் கேட்டு 2-3 தூரம் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இப்போ கொடுத்து ரெக்கார்ட் கிடையாது. நடந்தது ஒன்று வேற ஒன்று இல்லை. நாங்கள் சில உறுப்பினரை வச்சு சில விஷயங்கள்லாம் அதில் இல்லை. அதே மாதிரி கனி உரையை பற்றி எதுவுமே இல்லை. கனி உரை வாசிக்கப்படுறது கனி உரை எப்படி அதுவும் இல்லை. மினிட்ஸ்கள் இல்லை. அதே மாதிரி நீங்க சொன்னதுல பாதிரில எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. சக்தி நியூஸ் இதோட சப்போர்ட் அதோட இருக்கு. 3 பேர் தான் கையிருக்கிறது. ஆனால் 8 பேர் இருந்தால் அது எப்படி வந்து எனக்கு தெரியல. அப்படி இருக்க அந்த கூட்டறிக்கை நாங்கள் நியூஸ்ல போடுற விஷயத்தை எல்லாம் வந்து நாங்க கூட்டத்துல வந்து நியூஸ்ல எல்லாம் தான் நியூஸ்ல எல்லா விஷயத்தையும் உங்களோட விஷயத்தை சொல்லிட்டீங்க. அமருங்க. நிறைய வந்து என்ன தெரியும்? என்ன தெரியும்? தெரியும். என்ன
அந்த கூட்டணிக்கு சரியான முன்மொழிகிறாங்க. நான் நீதிமன்றத்தை சந்திப்போம். நாங்க கல்வியில சில விடயம் சொல்லி இருக்கோம், அந்த விடயம் சொல்லி இருக்கோம். இன்னொரு விடயங்கள் சொல்லப்படுறதுனால வளமையான கூட்டமைக்கையில முதல் கூட்டத்தில் விடுபட்டால் அடுத்த கூட்டத்தில் திருப்பி கொள்ளும். அதுவும் பெரிய விடயம். இப்ப என்ன கூட்டணிக்கு முன்மொழி வழிமொழிஞ்சிட்டாங்க. இதுக்கு பிறகு வாக்கெடுப்பு எடுத்து வருது. உறுப்பினர் வேண்டுகோளுக்குனாங்க அந்த கூட்டறிக்கையில தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுங்க. கூட்டறிக்கையே தவறாதான் இருக்குது. இந்த தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுனா வெளியே போன நேரம் கௌரவ முன்னாள் முதல்வர் வந்து கேட்டதுக்கு செயலாளர் வந்த பிறகு அந்த விஷயங்கள் எதுவுமே அந்த விஷயம் உள்ளடக்கப்படையில கூட்டறிக்கை முழுமையா வாசிங்க. தவறவிடப்பட்ட விடயங்களை என்னென்ன விடயம் தவறவிடப்பட்டிருக்கு, விடயங்கள் தவறவிடப்பட்டிருக்கு. தண்ணி உர போடல வழியில போனா சுட்டி காட்டுங்க. அது மூன்றாவது கூட்டம், ரெண்டாவது கூட்டம், இது மூன்றாவது கூட்டம். ரெண்டாவது கூட்டத்தை விஷயத்தை தான் காய்க்கு வருது. கன்னியூர எங்க ரெண்டாவது கூட்டத்துல சரியா? கன்னியூர ரெண்டாவது கூட்டத்துல நடந்தது. நீங்க வரவங்களோட பக்கத்துல உள்ள கன்னியுரையில தேவையற்ற விடயங்கள் வந்து கன்னியுரையே வரையல. அது சுட்டிக்காட்ட விஷயமே வரையல. சரியா? பாதியில இவர் வெளியில போயிட்டு அவர் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தேவையற்ற விடயம். என்னது செயலாளர் வெளியில போயிட்டு அவர் சுட்டிக்காட்டு, அது தேவையற்ற விடயம். செயலாளர் வெளியே போயிட்டாங்க, செயலாளர் அவசர வெளியே போகுதுன்னா போனதுன்றது மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணதான் செயலாளர் வெளியில போயிட்டு அதை சுட்டிக்காட்டுறது மினிட்ஸ்ல வரத்தானே வேணும். மினிட்ஸ்ல வராம நீங்க விட்டுட்டா அப்ப நாங்க என்ன இந்த மினிட்ஸ் நாங்க எதுவும் பார்க்கலாம். மினிட்ஸ் ரெக்கார்டிங் வேற எத்தனை வர தெரியாது. ஒரு ரெக்கார்டிங் தாரீங்க. முதலாவது செலக்ட் ஆகி வந்த உடனே டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கு இப்ப கேட்டா செயலாளர் சொல்றேன், நீங்க கன்னியுரையை பற்றி கேட்க போறீங்களா இல்ல டாக்குமெண்ட் மைக்கேல் தலைவர்களே, அவர் உறுப்பினர் மைக்கேல் அவர்கள் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டினால் கூட்டத்தில் உள்ள பிள்ளைகளை சுட்டி காட்டுகிற பொழுது அதை திருத்தலாம். எங்களை பொறுத்தளவில் இந்த கூட்ட அறிக்கையை பூரணமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒருதலைபட்சமாக எழுதப்பட்ட கூட்ட அறிக்கை. நாங்கள் எங்கேயும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு கூட நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒருதலைபட்சமாக எடுக்கப்பட்ட கூட்டறிக்கை. என்னுடைய முதலாவது கூட்டறிக்கையிலே என்னுடைய நான் சொன்ன இந்த பாலியல் சம்பந்தமாக பாலிய பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க போகிறோம். நான் குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் சரியான முறையில ஒரு கூட்டத்தை கூடி எல்லாத்தையும் ஆராய்ந்து இந்த பாலியத்தை ஒரு நாள் கலந்துரையாடி அதுக்கு நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நகர சபையானது நிதி நெருக்கடி, அதாவது ரோட்டைகள் போட வேண்டிய வடக்கோதான் 6 மாதத்துல 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. வருமானம் 10 லட்சம் ரூபாய். நீங்க அனுப்புற கடன் தான் இருக்கு. கூட 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, 80,31,507 ரூபாய் 58 செலவு. வருமானம் 14,32,000. அதே 4 லட்சம் இல்லை, நீங்க கொடுக்கிற ப்ரொசன்ட் வந்து 4,54,000 கூட காசு இல்லை. அது வந்து உத்தியோகத்தோட காசு. அதை நீங்க வருமானமா காட்டல. அப்ப உங்களுடைய வருமானமா இருக்குது. ஆகவே இன்னும் 3 கூட்டத்துக்கு 60 லட்சம் சொன்னால் ஒரு மாதம் 60 லட்சம் நான் சொல்றது சம்பளம் மட்டும். சம்பளத்தை மட்டும் 66,1507 ரூபாய் 88 சம்பளத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. 10 மாதத்துக்கு எவ்வளவு? அம்மா சொல்லுங்க, 65க்கு 10 மாதத்துக்கு எவ்வளவு? வருமானங்கள் காட்டப்படுறது.
எங்கட நிதி அறிக்கையில வருமானம் காட்டப்படுறது உங்களோட கூட்டத்துல நீங்களே சொல்லி எங்கட செலவழிக்க இந்த சம்பளத்தை அங்கே இருக்கிற நீங்க சொன்ன ஒரு நீங்க கூட ஒதுக்குற ஒரு நான் சரியா அது 6 உத்தியோகத்தர் 7-8 பேர் வந்துக்கிறீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க சொல்ற பொழுது இங்கே அதிகமான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு நான் சொல்லல அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அது மக்கள் அதாவது உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்களை பற்றி சொல்லிக்கிறாங்க இந்த பாகத்தை அனுமதிக்கிற பற்றியும் சொல்லி நடத்துக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கீங்க இல்ல உங்களோட இதெல்லாம் நான் சொல்லி நாங்க கொடுத்துக்க முறையில இல்ல இது அவசியமாக அனுமதிக்கப்படும் சொல்லி ஒரு நிர்பந்தத்துல நீங்க எல்லாரும் கைவிட்டு காட்டுகிறீங்க ஒவ்வொரு மாதமும் இதான் நடக்க போகுது செலவழிக்கப்பட்ட அனுமதி வந்து செலவழிக்கப்பட்ட மாதத்துக்கு முன்பாக எடுக்கப்பட எங்கேயுமே அனுமதி செலவழிக்கப்படாத எடுக்கப்பட்ட அனுமதி அல்ல எங்க இருக்கிற எந்த அரசாங்க நியமம் இருக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க கௌரவ உறுப்பினர் சொல்லுங்க ஒரு மாதத்துக்குரிய செலவுடைய அனுமதி வந்து அந்த மாதம் செலவழிக்க முதல்தான் அனுமதிக்கப்படும் செலவழிச்ச பிறகு அனுமதிக்கப்படும் ஓட்டுத்தனமான வேண்டும் சரியா நான் குறிப்பிட்டு சொன்னேன் எங்கட கருத்துகள் நான் குறிப்பாக வரலாறு இந்த கோஸ்டல் பார்க்க சொன்னீங்க அதுல ஆமிக்காரன் சொல்றான் நான் வரக்கூடிய உடைங்க பழைய ஜனாதிபதியோட காலத்துல எங்களுக்கு தரப்பட்ட பிராணி கோஸ்டல் பார்க்க எடுத்துட்டார் கொமர்ஸ் சென்டர் சொன்னீங்க அந்த வரலாறு உங்களுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய வரலாறு அவை உங்களுக்கு ஒருதலைபட்சமாக உங்களோட ஆக்களை மட்டும் குறிப்பாக இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லுது நான் கடந்த காலத்துல உங்களோட நீங்க சார்ந்திருக்கிற கட்சி தலைவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் முடியவில்லை ஒரு கட்சியினுடைய மாவட்ட இணைப்பாளரை சந்தித்தேன் என்னுடைய ஆரம்பத்தை தெரியப்படுத்தினேன் அவருக்கு பாகத்தை பார்த்து சொன்னார் இது என்ன இது நான் உங்களாக நான் கைவிட்டுறாங்க உங்களாக தான் ஆளுக்கு மேல் கைவிட்டுறாங்க சரிங்க நான் உடனடியாக எங்களாக கூட்டம் வைக்கிறேன்னு சொன்னார் இன்று வரை அதை பற்றி கதை எல்லாரும் அரசியல் நாடகங்கள் இல்லை மன்னா நகரத்தை பற்றி கவனிக்கல நீங்க சொன்ன விடயம் என்ன விடயமான வரையில மட்டும் நீங்க சுட்டி காட்டுங்க நான் அவரோட அது எங்களுக்கு நீங்க உங்களோட நீங்க கலந்த விஷயம் என்ன விடயம் வரையில நீங்க சொல்லுங்க அண்ணாட நேசிக்கிற ஒரு ஆள் நினைக்கல என்ன விடயம் மட்டும் வரையில நீங்க சுட்டி காட்டுங்க நான் காய்ச்ச விஷயம் அவரும் உறுப்பினர் மைக்கேல் அவர்கள் ஒரு பழைய உறுப்பினர் இந்த கூட அறிக்கையில் இருக்குது சில காரியங்கள் தீர்மானம் எடுக்கப்பட்டபோது அவரே சொல்லிக்கிறார் நான் சபையிலிருந்து வெளியெடுப்பு செய்வேன் என்ன வெளியாக நான் வெளியாக இருந்துதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட வரவேற்கிறேன் ஆகவே எனக்கு கவலை என்று சொன்னால் ஒரு அனுபவம் உள்ள ஒரு உறுப்பினர் கூட இந்த பாலியலுக்கு எல்லாத்துக்கும் கைவிட்டு காட்டுகிறார் என்ன 3 மாதத்துல நிச்சயமாக சாந்தபுரத்தில் கூட இருக்கிற ரோடு நிப்பாட்டப்பட்டு மக்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் பள்ளிப்படையில நர்சரி ஸ்கூல் நிப்பாட்டப்பட்டு மக்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் நான் கேட்கலாம் எத்தனை காரணம் இருக்கு அதான் நான் முதலாவது கூட்டத்தில் 2வது கூட்டத்தில் அதாவது 17ஆம் தேதி எடுத்த கூட்டத்தில் கடந்த 18 கூட்டத்திலே மினிஸ்டரே வந்து 25ஆம் கூட்டத்தில் நான் சொன்னேன் உடனடியாக சபை உத்தியோகத்திலே சேர்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டுங்க தலைப்போம் காரணம் எப்படி இருக்குது சம்பளம் கொடுத்திருக்கிறீங்க நிரந்தர உத்தியோகர்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் உங்களோட பாகத்துல என்ன வருது கிட்டத்தட்ட பாருங்க 11 லட்சத்துக்கு தவிர அதான் 53 லட்சம் நிரந்தர உத்தியோகத்துக்கு பாருங்கம்மா ஒரு கைதியா கையில பாருங்க 53,49,000 நிரந்தர உத்தியோகர்கள் அண்ணாவிட கொடுத்துக்கிறீங்க 11,50,000 ஒப்பந்த சேலரிங்க ஒப்பந்த அடிப்படை காவலாளிகள் கொடுத்துருக்கீங்க 95,000 இங்க கேட்டா எல்லா வாகனமும் கட்டளை வச்சுக்கணும்னு சொல்றாங்க இது உங்களோட உள்ளூர்ல இருந்து வர உள்ளூர் இது ஆனா டிரைவர் மாதிரி சம்பளம் கொடுக்குறீங்க எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பணம் திறந்து சொல்லுங்க எந்த இடத்துல குப்பை செக்டரோட அந்த ஓசியர் வரணும் சொல்லுங்க இன்சா சொல்லுங்க தம்பி சிரிக்கா உண்மை சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படை காவலாளி கேள்விக்கிற பதில் சொல்லணும் தான் நீங்க வந்து கடந்த காலங்கள்ல கூட்டம் நடக்கும் போது எப்படி நடந்ததுன்னு சொல்லி கூட தெரியும் கூட்டறிக்கையில வந்து உள்ள விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்படையிலன்னு சொன்னாக்கா அங்க ஒரு ஆள் கதைக்கையிலே 3 பேர் 4 பேர் ஒரே அடியா கதைக்கும் போது மினிட்ஸ் எப்படி அதை எழுதுறது
நீங்க கருத்து விஷயங்கள் ஒரு ஆள் கருக்கீங்களே நாங்க நாளைக்கு கொடுக்கிற விஷயம் வந்திருக்கு நாங்க கொடுக்கிற விஷயம் தெளிவா வந்திருக்கு தெளிவா சந்தர்ப்பம் இருக்கு 5 பேர் 6 பேர் ஒரேடியா சத்தம் போட்டா 2 மினிட்ஸ் எழுதுறது எழுதுறீங்க நீங்க சொன்னீங்க நானும் பாக்கப்படுறது கிடையாது அது சில விஷயம் நான் சொல்றேன் அதை எழுதிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு இது வாதவிவாத போக என்ன எழுதுறீங்க நாங்க ஒரு ஆளா கரெக்ட் சொன்னாங்க சப்ஜெக்ட் ரெக்கார்டிங் இருந்தா கண்டுபிடிக்கலாம் நீ அதை நீங்க அமெரிக்கால உள்ள கண்டுபிடி அவ்வளவு சத்தம் இருக்கு சபை மாவட்ட சபை இந்த 5 உள்ள 4 சபையில இப்படியாப்பட்ட ஒரு எதிர்ச்சகரமான முடிவு எடுக்கல பட்ஜெட் அவங்களால மூலவர்கள் சொன்ன தயாரிச்ச பட்ஜெட்டில் அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை குழுவாக இருந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தீர்மானம் எடுத்துக்கிறாங்க உண்மைக்கு புறமான எல்லா சபையிலையும் நிலை கட்டளையின் கீழே எழுதப்பட்ட பாதுகாடு தான் நடைமுறையில இருக்குது உண்மைக்கு புறம்பான விடயங்களை இல்ல தெரிவிக்காங்க உங்களுக்கு நான் நிரூபித்தேன் நீங்க இந்த சபையில இருந்து ராஜினாமா போறீங்க நான் நிரூபித்தேன் நிலைய கட்டளை போடப்பட்ட பாதுகாடு தான் நிலையில் கட்டளையில போடப்பட்ட பாதுகாடு தான் அனைத்து சபையிலையும் நடைமுறையில இருக்கு என்பதை நிரூபித்தால் எமது கௌரவ உறுப்பினர் இந்த சபையை விட்டு ராஜினாமா தயாரா நீங்க சொல்றேன் அதாவது அதுதான் நான் சொல்றேன் நாங்க பாதிட்டு அனுமதிக்க வேணும்னு சொல்லி நான் முதலாவது இந்த கல்வியை சொல்றேன் உள்ளடியாக இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு நாள் நாங்கள் விவாதம் நடத்துவோம் சொல்ல இல்லையா தம்பி சொல்ல இல்லையா சாட்சியம் அந்த விஷயம் வரை நாங்க ஒரு நாள் குறிப்பிட்ட விடயங்கள் இந்த கூட்டம் நடந்து இந்த பாதுகாப்பு பற்றி ஒரு விசேட கூட்டம் நடந்திருந்தா இந்த அநியாயம் இந்த எப்படியான சம்பளங்கள் கொடுத்துக்க மாட்டோம் காரணம் கொள்வாங்க எத்தனை காரணம் இருக்கு லேபர்ஸ் எத்தனை காரணம் இருக்கு டிரைவர்ஸ் எத்தனை காரணம் இருக்கு உள்ள டிரைவர் மாதிரி என்ன செய்யறாங்க மேலதிகமான டிரைவர் எடுத்தீங்க இதெல்லாம் தடுக்கப்படும் மேலதிகமான டிரைவர் எங்க எடுத்தது மேலதிகமான டிரைவர்கள் எடுக்கல ஒப்பந்த டிரைவர்கள் ஒப்பந்த டிரைவர் இது வந்து நாங்கள் 2018ஆம் ஆண்டு கௌரவ ஜலாட்டி இருக்கும் போது நாங்கள் அந்த தீர்மானம் முன்மொழிஞ்சு அதாவது உங்களுக்கு இந்த லேபர்ஸ் காணாது உங்களுக்கு தெரியும் எடுத்து பாருங்க சார் லேபர்ஸ் காணாது ஆகவே நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறதுக்கு ஆளோட அனுமதி எடுத்துதான் அந்த ஒப்பந்த அடிப்படையில் ஆள் எடுத்து அந்த எடுத்த 2018ஆம் ஆண்டு எடுத்ததன் அடிப்படையில தான் ஒவ்வொரு வருஷமும் போர் பண்ணி போய்கொண்டு இருக்கு நான் கூட இப்ப இந்த கௌரவ உறுப்பினர் சொன்னா உடனடியாக குறைக்கும் அதுக்கு இந்த வருஷ பட்ஜெட்ல நாங்க குறைக்கிறோம் ஏன்னு சொன்னா அது சம்பளத்தை கூட கொடுக்கிறோம் சம்பளம் ரெட்டிப்பாகுது ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தாலும் சரி செக்யூரிட்டி சர்வீஸுக்கும் சரி எல்லாம் சம்பளம் கூட லேபர் டிபார்ட்மெண்ட் சேர்த்து அப்ப நாங்க ஆக்களை குறைச்சு வேலையை கூட்டோம் நாங்க உள்ள 4 பேர் தச்சு வந்துட்டோம் ஏன்னா கூட ஆக்களை வச்சு கூட நாங்க இந்த காசை விட்டு செலவழிக்கலாம் மக்கள் பணம் அதே நாங்க நீங்க சொன்ன விஷயம் சரி ஆனா நாங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டது
உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் முடியாது. இது ஏற்கனவே பழைய நிர்வாகத்தால் இந்த சபையால் செயலாளர்களால் அவர் உறுப்பினர்களால் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை நாங்க மாத்திரம்னு சொன்னா நாங்க இப்படியே நாங்க சண்டை பிடிச்சு தான் இருக்க போறோம். ஆனால் என்னுடைய விருப்பமும் இருக்குது அந்த பட்ஜெட்ல தேவையில்லாத விடயங்கள் இருந்தால் பூங்காக்கு போட்டது பாப்பா மட்ட இதுக்கு போட்டது கனிமத்துல போட்டது அந்த காசுகள் எல்லாம் எடுத்து அதை நாங்க ஒரு தேவைக்கு பயன்படுத்த மாட்டோம். அந்த வேலையெல்லாம் கவர்னர் அந்த நீங்க சொல்ற விடயங்கள் எல்லாம் என்னுடைய விஷயத்துக்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். இன்னும் 3 மாசம் இல்லை, வார மாசம் அடுத்த வருஷம் பட்ஜெட் போடும். அப்ப அடுத்த வருஷம் பட்ஜெட் போடுறது நான் இந்த பட்ஜெட்டை காட்சி கொடுத்து அடுத்த வருஷம் பட்ஜெட் நடக்காது. இந்த வருஷம் நீங்க மக்களோட கதைச்சு ஒவ்வொரு உறுப்பினர் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க உங்களோட கதைச்சு உங்களோட தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பட்ஜெட்ல சேருங்க. இது ஏற்கனவே போட்டப்பட்ட பட்ஜெட்ல பிள்ளை இருந்ததுன்னா அதை சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம். அதுக்காக முழுமையா மாற்றலாம். சபைக்கு பட்ஜெட் வந்தா தானே அந்த பட்ஜெட் வரல இதுவரை சபை யாரும் இந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கிறீங்க. சபையில சமர்ப்பிச்சுதான் இந்த வேலைப்பட்ட வேலை திட்டம் வழங்கப்படுத்திதான் நாங்கள் அதை தீர்மானமா எடுத்துக்கொண்டு போறோம். விசேட கூட்டங்களுக்கு வராதவர்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் சொன்ன கருத்து ஒப்பந்த அடிப்படை 2011 2014 வரை நாங்கள் இன்னும் என்னுடைய அருமை அவர்கள் சாமராஜ் தான் நான் வைசாமராஜ். அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்த அடிப்படையில் அவர்கிட்ட இது வந்தது அவான்ஸ் கோமதி வந்தான். அவனுக்கு கிட்டத்தட்ட 18-19 லட்சம் வருஷம் உடனே நாங்கள் சுனப்படி கொடுக்கல. அந்த நேரத்தில் பார்த்தோம் அந்த நேரத்தில் நாங்க தான் காடரை பார்த்தோம். நான் உங்களுக்கு சொன்னேன் 68 பேரை காணது கழுதோடு இருந்தோம், அனுமதி எடுத்தோம். நாங்கள் இருந்த காலத்துல ஒரு லேபரை கூட நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து நாங்கள் நகரசபைக்குள்ள காசு தான் கொடுத்தோம். அவங்களுக்கு அந்த தான் கொடுத்து இப்ப அந்த நீங்க சொல்றீங்க 20 லட்சம். ஆனா இப்ப என்ன நடக்க போறோம் சார்? இப்ப உங்களுக்கு இப்ப இந்த சபைக்கு தெரியாது, இது அது ஒப்பந்தத்தை தியானித்தவர்களுக்கு தெரிந்தானே மாதத்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். அதையும் 2018 அந்த ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும் தீர்மானிக்கப்பட்டு அங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். அப்படி போட்டீங்க உங்களுக்கு தெரிந்தானே சென்ற சபையில ஒப்பந்தத்துல எடுத்தீங்க சென்ற சபையில இருந்தாங்கன்னா கேட்கணுங்க எடுத்தீங்க இவ்வளவு வேலை சம்பளம் கொடுக்குறீங்க 66 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? அவங்க எஸ்பிஎல் போடுவாங்க மாதம் சம்பளம் மட்டும் 66 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லி எந்த செயலாளரோ எந்த அதிகாரிக்கோ தெரியாதா? அப்படி இருக்கத்தக்கதாக நீங்க என்ன செய்றீங்க? அதையும் கொடுத்து இந்த பட்ஜெட்ல பாருங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு 10 லட்சம், இந்த மின்சாரம் திருத்துறதுக்கு 10 லட்சம், இந்த இதுக்கு ஏசி போடுறதுக்கு 10 லட்சம், அங்க சிசிடிவி இங்க இருக்கு. நான் சொல்றேன் சிசிடிவி சிசிடிவி போடப்பட போகுது. கொம்போஸுக்கு பாபா மணிக்கு எவ்வளவு நீளம் 15, 20 லட்சம் 10 லட்சம் போடுறீங்க அந்த ரோட்டு. அப்ப இதெல்லாம் போட போகுது. நான் திரும்ப சொல்றேன், கடைசியா நிப்பாட்டப்பட போறது எது? காந்திபுரம் ரோட்டும் பள்ளிமுனை நர்சரியும் மூஸ்ட்ரீட் ரோட்டும் தான் நிப்பாட்டப்பட போகுது. என்ன காசு இல்லை, சம்பளத்துல கை வைக்கிறாரு. சம்பளத்துல கை வைத்தா நானும் நீங்களும் மலையில் தான் போகும். அது மலையோட மொழிகள் அதுகளை கொடுத்த சபை ஏன் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாய் செய்யக்கூடாது? அதை பற்றி அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மன்னாருக்கு அக்கறை, அவங்களுக்கு கஜானா காலியாக தெரியும், கஜானா காலியாக தெரியும். என்ன பொறுத்தவரை எங்களுடைய தலைமையான கருத்து, இந்த சபையினுடைய கௌரவ தலைவரோ கௌரவ உபதலைவரோ கௌரவ உறுப்பினர்களோ
இந்த சபை மக்களுடைய வரிப்பணத்தை எதிர்கால அரசியலுக்காக நாங்கள் ஒரு ஒரு விளம்பரத்துக்கு பாவிப்பதற்கு யாருக்கு நாங்கள் கௌரவ உறுப்பினர்களோ கௌரவ தலைவரோ கௌரவ பொதுத்தலைவரோ இந்த சபையினுடைய ₹1 வரிப்பணத்தை கூட எங்களுடைய எதிர்கால அரசியல் நலனுக்காக நாங்கள் பாவிக்க கூடாது. பாவிச்சா நாங்கள் மக்களுக்கு செய்யற துரோகம். எனக்கு சரியான கவலை. யாருமே இந்த மன்னார் மக்களை மன்னாருடைய அபிவிருத்தியை குறிப்பா மன்னார் நகரத்துடைய அபிவிருத்தியை பார்க்க முடியாது. கொடுக்குறீங்க எவ்வளவு காசு ரோட்ல பாருங்க போய் வாடி. நான் ஒரு மெம்பர், நான் எந்த அனுபவம் தெரியும். வாடியில கொண்டு போய் ஓடி கொடுக்கணும். பக்கத்துல 2 மாதம் நீங்க வாங்க போட்டோ வாங்க 2 மாதமா கூட்டி வளர்க்கிற குப்பாடு. இங்க நீங்க லேபர் மானுக்கு கொடுக்குறீங்க, சூப்பர்வைசர் மாதிரி கொடுக்குறீங்க, அப்ப எல்லாம் விஷயம் கொடுக்குறீங்க. யாரு கவனிக்கிறது? இந்த பணம் மக்களுக்கு என்ன பயன்படுது? காரணம் என்னன்னு சொன்னா, தெருவிளக்கு நல்லூர் நகரசபையில தெருவிளக்கு போடுறதுக்கு நகரசபை உறுப்பினர் நகரசபை எலக்ட்ரீசியன் ஏறி கரண்ட் அடிபட்டு அதுக்குள்ள சிஎல்ஜி தேர்ந்து வந்த விசேட பிராந்தி ஆணையாளர் இந்த விஷயம் என்னன்னா, எங்கட எலக்ட்ரீசியன் தூண்களை வர முடியாது என்று சொல்லி எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. நீங்க என்னைக்காவது சபையிலேயோ அல்லது அதிகாரிகள் நீங்க கேட்டீங்களா, ஏன் லைட் போட இல்லாம இருக்குன்னு கேட்டீங்களா? சொல்லப்பட்ட காரணம் மின்சார சபையோட பிரச்சனை போய் மின்சார அதான் பிரச்சனை. மின்சார நல்லூர் மின்சாரம் தாக்கப்பட்டதன் காரணமாக இப்படி பிரச்சனையான மின்சார விளக்கு அமைக்கிற சம்பந்தமா மின்சார சபையில எங்கட எலக்ட்ரீசியன் போய் 5 நாள் பயிற்சி பெற்ற பிறகு அந்த பயிற்சி சான்றிதழோட வந்த பிற்பாடுதான் அவர் லைட் போடலாம்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் வந்தது. நான் அதன் அடிப்படையில அவர் எங்களை ஏற்கனவே எலக்ட்ரீசியன் 6 வருஷமா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செஞ்சபடியாக அவருக்கு நான் ஒபிஷியலா கடிதம் அனுப்பி கொடுத்தேன். நீங்க 6 வருஷம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செஞ்சிருக்கிற அனுபவம் இருக்கிறபடியாக நீங்க லைட் போடலாம்னு சொல்லி அவருக்கு நான் கடிதம் அனுப்பி கொடுத்து சிஎல்ஜி ஏசிஎல்ஜிக்கு அந்த நான் கொடுத்த கடிதத்தின் பிரதி அனுப்பியிருக்கேன். அவர் இப்ப போன கிழமையில இருந்து இந்த வேலையை தொடங்கி இருக்கார். லைட் போடுற வேலையை தொடங்கி இருக்கார். இப்ப லைட் 300 லைட் எடுக்கிறதுக்கான நாங்க கொள்கை நடைமுறையினூடாக 300 லைட்டுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லைட் வந்த பிற்பாடு உங்களோட பிரதேசத்துல லைட் போடணும், இவற்ற பிரதேசத்துல லைட் போடணும் விவாதத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவரை வச்சு அந்த லைட்டை போட்டு தரப்போம். இரண்டாவது விஷயம் நான் சொல்றேன். நீங்க தயவுசெய்து நீங்க போய்க்காங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு செட்டப் இருக்குது இந்த நகரசபை இல்லைங்கள. அதனால இந்த ஒரு லைன்ல 10 லைட் இருக்குன்னு சொன்னா ஒரு லைட்டை போட்டா 10 லைட் பார்த்து அது செட்டப் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாது. இப்ப அந்த அளவுக்கு லைட் இல்லாத இடத்துல விடுங்க. நான் கிட்டத்தட்ட 4 தடவை ஒரு பொன்மணி ரோட்ல ஒரு அடிப்பொடி ஒரு புருஷன் கொஞ்சம் கூட அடிச்சு மண்டையை உடைச்சுன்னா அங்க ஒரு போயிடலாம் இருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த ஒரு லைட் போடாதபடியால பொன்மணி ரோட்ல இருந்து அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் சந்தி மட்டும் உள்ள லைட் போடப்படையாது. அந்த இருக்கு கிட்டத்தட்ட 4 தடவை நான் அந்த பொடின்னு சொல்லி தம்பி போறேன்னு சொன்ன கூட போடுவாங்க. ஒரு போஸ்ட்ல லைட்டை போட்டா தான் கிட்டத்தட்ட 25-30 லைட் பத்தும். அது கூட நடக்கப்படுறது இல்லை, நடக்கப்படுறது இல்லை. சில லைட் இருக்குது, 10 கூடிய லைட் இருக்குது, அந்த இது போடப்படாது. இதுக்கெல்லாம் அதுதான் நான் கேட்டோம். 6 போடப்பட்டு கேளுங்க. கிட்டடியில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து சொன்ன சாவக்காட்டுல ஒரு 15 வீட்டுல ஒரு பழைய வீட்டுக்குள்ள ஒரு கட்டுத்தாட்சி மாறுபடுது. அவன் கூட கடிச்சேன்னு சொன்னாங்க. பேரை சொல்ல விரும்புகிறேன். அவன் இதை கடிச்சேன். நான் தம்பி கோச்சு கொள்ளாத இல்ல பாட்டு தான்
சியாமட்ட கேள்விப்பட்டா சியாம் லீவ்ல நிற்கிறார். உங்களுக்கு தெரியும் வெளியில எனக்கு நான் இதெல்லாம் கண்டேன். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர் லீவ்ல நிற்கிறார். ஆனால் அந்தபடி உண்மையை வேலை செய்யக்கூடிய அப்போ அதுக்கு பிறகு அவன் எனக்கு அழைக்கிறான். நான் என்ன செய்யறேன்? நான் ஏன் நம்பி நான் வேண்டாம் வாழையும் கூட்டிட்டு வா, நீ வா தூக்கிய போடுவோம் இப்பவே நான் என்ன செய்யலாம். ராஜா அழைக்கிறான். உங்களுடைய ராஜா நிறைய உதவி செய்யறதா செய்ய இப்படி அவன் கூட யாருக்கும் அடித்து போய் குழந்தைய கிடக்கு அந்த மாடை எடுத்து அதை அப்படியே சாகத்தான் கிடக்கு. அப்ப இது ஒரு மாற்று. ஒரு மனுஷன் அப்படின்னு சாக கிடந்தா நாங்க யாருக்கு தொடர்பு கொள்வது? மக்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த என்ன சாவுக்கால எனக்கு வாக்களித்தே தலைவர் ஒரு கௌரவ தலைவர்கிட்ட போய் இந்த மாடு விழுந்துட்டு இல்ல தெரிஞ்சா நாங்களே தொடர்பு இந்த நகர சபையில ஒரு லிஸ்ட் தாங்க கூட்டறிக்கையில இடம்பெறாத விடயங்களை திருத்தத்தோட கூட்டறிக்கை உங்களுக்கு அடுத்த கூட்டத்தில் அந்த திருத்தங்கள் இடம்பெறும். எனவே இந்த கூட்டறிக்கை திருத்தங்கள் இடம்பெறும். ஆனால் இன்று இந்த கூட்டறிக்கை வாசிக்கப்பட்ட கூட்டறிக்கை இது பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கூட்டறிக்கையானது ஒருதலைபட்சமானது என்பதை 8 உறுப்பினர்கள் எழுதமுள்ளதாக 8 உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் என்ற விடயம் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கூட்டறிக்கையை விடை என்று சொல்லி நாங்கள் இந்த கூட்டறிக்கை வந்து திருத்தப்படணும் என்று சொல்றீங்க. நான் முன்மொழி வழிமொழி வந்து கேட்கிறீங்க, இது சரியான முன்மொழிகளா பிள்ளை எதுதான் கையெழுத்து எதுக்கு நாங்க செய்யணும்? இல்ல கூட்டறிக்கையில கூட்டறிக்கை வாசிக்கிறது கூட்டறிக்கையில ஈடுபடுபட்டிருக்கு இது சேர்க்கப்படையில சொன்னா அந்த விடயங்களை சேர்த்து கூடாது. சொல்றோம் நீங்க வந்து திருத்தங்களோட சொல்றீங்க. கூட்டணிக்கு திருத்தத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா திருத்தங்கள் வாசிக்கப்பட்ட பிற்பாடுதான் அந்த கூட்டணிக்கு முன்மொழிஞ்சு வழிபடப்படும். அதான் முறை, சட்ட முறை. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கூட்டணிக்கு அடுத்த கூட்டணிகளை வாசிக்கப்பட்டு அதன் அந்த இதை ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் உண்மை. இப்ப நீங்க உங்களை பிரச்சனை இல்லைன்னா அடுத்த முறை கூட்டணியை திருத்தி கொண்டு அதை அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கலைக்க வேண்டி இருக்குது. அது என்னென்ன பிள்ளைங்க சரியா சொல்லணும்னா இன்னொரு கூட்டணிகளை எல்லாம் பிள்ளைன்னு சொன்னா திருப்பி இந்த கூட்டணியை மாத்தணும்னு சொன்னா இதுல எல்லாம் பிள்ளைங்க நீங்க எல்லாரும் வேண்டி கொடுங்க அதை மாத்தி முழுமையா மாத்தலாம். இதுல இருக்க விஷயம் அதை வரக்கூடாது. சரியா? திருப்பி இதுல இருக்க விஷயம் வேற வந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கு என்னன்னு சொல்றதுங்க இதுல பிள்ளையான விஷயத்தை சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டுறதான் திருத்தம். சரியா? உங்களுக்கு இது அனுப்பிட்டாலே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க. அதை விஷயமே வரையில உங்களுக்கு அடிக்க இல்லைன்னு சொன்னா நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க காட்டுற விஷயம் வரலன்னா அதை சுட்டி காட்டுங்க. சொல்லி போட்டு அவளை அடக்கி எழுதிக்கணும் தாங்க விஷயம் முடிஞ்சது.
அந்த மீட்டிங் கூட ஃபுல் வீடியோ ஆதாரம் இருக்கு. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த பாராட்டுக்கு 3 பேர், அந்த 3 பேர் தான் கை ஊத்துறது. ஆனா அந்த 8 பேர் தான் இருக்கு. அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நீதிமன்றத்துல இருக்கிற வழக்குகள் சம்பந்தமாக அந்த கூட்டறிக்கை நாங்க போட முடியாது. அந்த விடயங்களை நாங்க உள்ளடக்க முடியாது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் சம்பந்தமாக நாங்க இதுல விமர்சிக்க அது நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றச்சாட்டுல வருது. அது நாங்க நீதிமன்றத்துல வழக்க பெட்டி கௌரவ உறுப்பினர்களே வழக்கு சம்பந்தமா யாருக்கு வழக்கு சம்பந்தமா இந்த கூட்டறிக்கை அமைதியா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றத்தில் இருக்க வழக்குகள் தொடர்பாக நீங்க விமர்சிக்க முடியாது, சபையில விமர்சிக்க முடியாது, அதை பற்றி பேச முடியாது சபையில். நீதிமன்றத்தில் உள்ளது வரையலன்னு சொல்லி அவர் அரச பிள்ளைக்கு சொல்றேன். நாங்க இருக்கிற முதலாவது நடந்த பாட்டி இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு சொல்றீங்க தானே, நீங்க இல்ல இல்லன்னு சொல்லி போடுங்க. உரை இல்லையா, உங்களோட பேதத்தை போடுங்க. உங்களோட உரை இல்லையா, என்னோட உரை இருக்குன்னு சொல்றேன். சும்மா இருக்கு பெண்கள் நீங்க பொம்மை இருக்கீங்க, நீங்க ஒரு கலைக்கிற சொல்லி கேட்டதுக்கு நான் கலையை பேசியிருந்தேன். நீங்க சபனாக நீ என்ன நடக்குறா, நாங்க கலைக்கிறது எதிர்பார்க்க பேசியிருந்தேன். அதை பேசுனது நான், ஆனா அதை பேசுனத இவன் சொல்லிவிட பேர் தவறாக போடப்பட்டிருந்தது. அதே மாதிரி அடுத்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு அறிக்கையில நான் கவிசாராத ஒரு கலந்துரையாளருக்கு அனுப்பப்பட்டது என்று கூறியிருந்தேன். அதை எதிராக மக்கள் கூறியதாக தவறான சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் எழுத்து பிள்ளைகள் இருக்கிறது, சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் என்னென்ன பிள்ளைகள் இருக்கோ அதை நீங்க சுட்டி காட்டுங்க. அதை கௌரவ உறுப்பினர் ஜஸ்மின் அவரை சுட்டி காட்டின மாதிரி நீங்க கதைச்ச விடயங்கள் என்னென்ன வரையிலன்றதை இப்ப சுட்டி காட்டுங்க. அதை பதிவு செய்யப்பட்டு அதை அடுத்த கூட்டணிகளை சேர்த்துக் கொள்ளலாம். நீங்க சுட்டி காட்டுங்க, அந்த விஷயத்தை உள்ளடக்க பண்ணலாம். என்ன விஷயம் நீங்க கதைச்ச விஷயம் அந்த விஷயங்கள் அதான் சொல்றோம். கூட்டணியில் வரட்டு நாங்க திருத்துறோம். கௌரவ ஜஸ்மின் அவர்கள் சொன்ன மாதிரி இருக்குது. இந்த சுட்டி காட்டுறது வாசித்த விடயத்தை சுட்டி காட்டணும். நீங்க மினிட்ஸ் ரெக்கார்டிங் பாருங்க. நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் வரையில விஷயம் தெரியாது. என்ன ரெக்கார்டிங் இருக்குதானே, மீட்டிங் மினிட்ஸ் வந்து ரெக்கார்டிங் பார்த்து தான் எழுதுறாங்க. அந்த காலத்து விஷயம் ரெக்கார்டிங்ல இருக்குதானே, அதை தான் சொல்லுங்க அறிக்கை சொல்லி காட்டுறதுக்காக. அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, ரெக்கார்டிங் சொல்லுங்க. நாங்க நாளைக்கு என்ன தெளிவா சுட்டி காட்டுவோம். ரெக்கார்டிங் அடுத்த சபைக்கு வாகன சம்பந்தமான கடந்த காலத்தில் வாகனங்கள் தொடர்ந்து வருவதற்காக கட்டாயம் சாரதிகள் தேவைப்படாத அடிப்படை இதில் ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் தற்போது நிலையில் நிறைய வாகனங்கள் பழுதடைஞ்சு இருக்குது. 2 டிப்பர் பழுது, ஏசிபி பழுது, பொக்கெட் பழுது, ரோலர் பழுது, இவை அனைத்தும் பழுதா இருக்கைகள் அதுக்குரிய டிரைவர் மேனேஜர் இருக்காங்க. அப்ப அந்த ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கக்கூடிய டிரைவர் தேவை தானே. இங்க இருக்கிற நகரத்தில் உள்ள டிரைவர் உள்ளம் தானே. இவர் கருத்துக்கு நான் முரண்படையில கடந்த காலத்துல ஒப்பந்த அடிப்படையில் சபதான் தீர்மானிச்சிருக்கு வாகனத்துக்குரிய டிரைவர் கட்டாயம் தேவை. அதை அப்படி ஓடுனா நமக்கு மேலதிக நம்ம இழப்பு போகாது.
கவலை சொல்றேன். ஜேசிபி வந்து உடைஞ்சு போய் கிடந்தது. அந்த ஜேசிபி டிரைவர் வேலை செய்யாம இருந்தா நாங்க வர்றதுக்கு முதலே அந்த ஜேசிபி உடைஞ்சிட்டது சபை கூடுறதுக்கு முதலே அவர் வேலை செய்யாம இருந்தா அவருக்கு உடனடியாக கடிதம் அடிச்சு கொடுத்தேன். உடனடியாக எங்களோட அந்த ட்ரக் ஒன்று இருக்குதான் குப்பாடுற ட்ரக் உடனே அந்த அதுக்கு நீங்க போகணும்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டு கடிதம் மூலமாக அவருக்கு கொடுத்து அவர் இப்ப அந்த ட்ரக் தான் அவர் போடுறாரு. ஜேசிபி வந்து பல அஞ்சு திருத்த முடியாத நிலைமையில கிடக்குது அந்த ஜேசிபி. நமக்கு எத்தனை வாகனம் நகர சபையில நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட எத்தனை பேர் எத்தனை வாகனம் தெரியும் மேலதிக டிரைவர் நமக்கு தேவையா இல்லையா? ஆனா சில வாரம் இப்ப நம்ம பிரைவேட் டிரைவர் 3:30 தான் டவுன் பண்ணிக்கிறாங்க, டவுன் சுற்றுறாங்க டிரைவர். ஆனா நம்ம டிரைவர் 3:30 வருவாங்களா? வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒப்பிட்டே 8 மணிக்கு வந்து கழிவாக்கே இருக்குமா? இல்ல. அப்ப அப்படி சில விளைச்சல் இருக்கு. இதே விடயத்தை தான் சொல்றாங்க. அந்த நியூஸ்ல நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னா கலந்துரையாடல் வந்து செய்ய சொல்லி, அதாவது ஊழியர்களையும் உறுப்பினர்களும் சேர்ந்து கலந்துரையாடல் செய்தாதான் எங்களுக்கு தெரியும் யாரை நீக்கணும் யாரை உருவாங்கன்ற விஷயத்தை தான் அவர் குறிப்பிடப்பட்டவர். தொடர்ந்து இந்த கூட்டம் நடத்தணும்னு சொன்னால் நாங்கள் விரோத விஷயங்கள் போவாங்க. அந்த இதில் உடனடியாக முடிச்சதுன்னா நாங்கள் இந்த சென்ற கூட்டறிக்கை இந்த இதோட நாங்கள் முடிஞ்ச உழையாமல் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தல அர்த்தம் இல்லை. அதன் காரணமாக இந்த கூட்டத்தை 24 மணி நேரத்தை ஒத்தி வச்சு நாளை காலையில எங்களோட கூட்டறிக்கை திருத்தப்பட்ட கூட்டறிக்கையோட காலையில 9 மணிக்கு எங்களோட கூட்டம் தெரிஞ்சாதானே கௌரவ தலைவர்களே நான் போகுங்க ஒரு